ஓம் கங் கணபதியே நம. 1. ஞான சம்ஹிதை. அதில் 25 பாஹ்ய ஆந்தர லிங்கங்கள். நைமிசாரண்ய வாசிகள் சூத முனிவரை நோக்கி, ஞான வள்ளலே, பிரம்மதேவர் சத்தியலோகம் சென்ற பிறகு நடந்த விருத்தாந்தங்களையும் பிரம்மதேவர் சிவபூஜா விதியை அவர்களுக்கு உபதேசித்ததையும் எங்களுக்குச் சொல்லி அருள வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள, சூதமா முனிவர், உலகத்திலிருப்பவர் அனைவரும் சுகமடைய வேண்டிய விஷயமாக என்னை கேட்டீர்கள். இவ்விஷயத்தை முன்பு ஒரு காலத்தில் வியாச முனிவர் சனத்குமார முனிவரை கேட்க, அதற்கு சனத்குமாரர் சொல்லியபடியே வியாசர் எனக்குச் சொல்லியதை உங்களுக்குச் சொல்கிறேன் என்று கூறலானார். பிரம்மதேவர் சத்தியலோகம் அடைந்த பிறகு தேவர், முனிவர் முதலானோரை நோக்கி, சிவ பூஜா விதியை சொல்கிறேன், கேட்க வேண்டும். சகல ஜென்மங்களிலும் துர்லபமான மானுட ஜென்மத்தில் நற்குலத்தில் அங்கக்கேட்டின்றி உதிப்பது அருமை. அத்தகைய அரிய பிறவியை அடைந்த பிறகு தன் குலத்திற்கேற்ற காரியங்களை செய்ய வேண்டுமே தவிர, அளவு கடந்திருந்தால் அக்கருமத்திற்கு தக்க பலன் கிட்டாது. தன் ஞானத்திற்கு எட்டாத காரியங்களில் யாருமே தலையிடக்கூடாது. கர்ம யாகங்கள் பல்லாயிரம் செய்வதைக் காட்டிலும் தீர்த்த யாத்திரை முதலான தபோ யாகஞ் சிறந்தது. தபோ யாகங்கள் பல்லாயிரத்திலும் ஜப யாகஞ் சிறந்தது. அந்த ஜப யாகங்கள் பல்லாயிரத்தையும் விட மானசீக தியான யாகம் சிறந்தது. தியான யாகத்திலும் சிறந்தது பிறிதொன்றுமில்லை. அதுவே ஞான மார்க்கத்திற்கு காரணம். சர்வ வியாபகமாகவுள்ள பரபிரம்ம வஸ்துவை யோக புருஷன் தன் தியானத்தினால் தன் இதயத்தில் தரிசிக்கிறான். தியான யாகத்தில் இருப்பவனுக்கு பரமசிவன் எப்பொழுதும் அருகிலேயே இருப்பார். அவன் பிரம்ம ஸ்வரூபமாயிருப்பதால் சத்கருமங்களை விடுத்தாலும் பிராயச்சித்தம் வேண்டுவதில்லை. சுகம், துக்கம், அதர்மம், ஜபம், ஓமம், தியானம், யோகம் முதலியவெல்லாம் அவனுக்கு அவசியமில்லை. பரமானந்தத்தை உண்டு செய்வதும் பரிசுத்தமானதும் நாசமில்லாததும் நிஷ்கலமானதும் சர்வ பரிபூரணமாயுமுள்ளதுமான சிவலிங்கத்தை இதயத்தில் இருப்பதாக அவன் எண்ணுகிறான். இந்த லிங்கம் பாஹ்யலிங்கம், ஆந்தரலிங்கம் என இருவகைப்படும். அவற்றுள் பாஹ்யம் என்பது ஸ்தூலமாகவும், அதாவது பருமையாக கண்ணுக்கு புலப்படுவது. ஆந்தரம் இருதயத்தில் சூட்சமமாக, அதாவது நுட்பமாக உள்ளது. கர்ம யாகத்தில் இருக்கும் எல்லோரும் பாஹ்யலிங்கார்ச்சனை செய்ய வேண்டும். ஏனெனில் அஞ்ஞானிகளுக்கு எல்லாம் பக்தி உண்டாவதற்காக ஸ்தூலத்தில் சூட்சமத்தை பாவனை செய்து பூஜிக்க வேண்டும். ஞானிகளுக்கு தோஷரகிதமான சூட்சமலிங்கம் பிரத்யட்சமாக இருக்கும். அஞ்ஞானிகள் அனைவரும் மண், மரம் இவற்றால் செய்யப்பட்ட லிங்கங்களை பூஜிக்க வேண்டும். தத்வார்த்தங்களை உணர்ந்தவர்கள் இம் மிருத்லிங்கம், அதாவது புற்றுமண் லிங்கம் முதலியவற்றால் பயமின்றி சகலமும் சிவமயம் என்று பாவித்து அகண்ட பரிபூரணமாக விளங்குகிறவன் சிவபெருமான் என்று தெரிந்திருப்பார்கள். ஞானிக்கு விக்கிரக ஆராதனை, அதாவது உருவ வழிபாடு வேண்டியதில்லை. இத்தகைய ஞானம் இல்லாதவனுக்கு பிரதிமா கல்பனன் செய்து கொள்ள வேண்டுவது அவசியம். உயர்விடத்தில் செல்ல வேண்டியவனுக்கு சௌபானம், அதாவது படி இன்றியமையாதது போல நிற்குணமான சிவலிங்க பிராப்தியை அடைய வேண்டிய அஞ்ஞானிக்கே பிரதிமா பூஜை
விக்கிரக வழிபாடு சொல்லப்பட்டிருக்கிறது. சகுன பூஜையால் நிற்குணமான சிவப்பிராப்தி உண்டாகும். இவ்வாறே சகல தேவதா பிரதிமைகளும் அவரவர் கோரிக்கையின்படி இஷ்ட சித்திகளை கொடுக்கின்றன. பூஜை செய்பவன் பூஜை செய்கிறேன் என்பதே இல்லாமல் பக்தி பரவசமாகி அவனுக்கு ஞானோதயம் உண்டாகும் வரை பூஜிக்க வேண்டும். ஞானமில்லாமல் செய்யும் பூஜையால் பூஜை செய்யும் சந்தனம், புஷ்பம், தீர்த்தம், நிவேதனம் ஆகிய அனைத்தும் பயனற்றதாகும். சிரத்தை ஏதுமில்லாமல் பிரயாசனையின்றி பூஜை செய்கிறவனின் பூஜை வியர்த்தனமாவதுமின்றி அவனும் அதோலோக பிராப்தி அடைவான். இதனால் உங்களுக்கு மேலும் பாக்யலிங்க பூஜையை சொல்லுகிறேன் என்று பிரம்மதேவன் சொல்லலானார். தேவர்களே, ஸ்வஜாதி உசிதமான கர்மா அனுஷ்டங்களை செய்து கொண்டு எந்தெந்த விக்கிரகத்தில் தனக்கு பக்தி உண்டாகுமோ அந்தந்த பிரதிமையை பூஜை செய்ய வேண்டும். பூஜை, தானம் முதலான நற்கருமங்கள் செய்யாவிட்டால் பாதகம் ஒழியாது. பாதகம் ஒழியாவிட்டால் சித்தி உண்டாகாது. மாசுபடிந்த ஆடைகளை படிகாரத்தில் ஊற வைத்த பிறகு தோய்த்து சாயம் போட்டால் அந்த சாயம் அதில் லேசாக பிடிப்பது போல பாதகங்களை ஸ்தூல பூஜையாகிய பிரதிமா பூஜையால் போக்கின பிறகு சூட்சம பூஜையால் ஞானமடைந்து விஞ்ஞானிகளாவார்கள். அந்த விஞ்ஞானத்திற்கு ஞானமும், ஞானத்திற்கு திருட பக்தியும், பக்திக்கு பிரதிமா பூஜையும், பிரதிமா பூஜைக்கு சத்குருவும், சத்குருவை அடைவதற்கு சத் சாங்கியமும் அதாவது நல்லுறவு காரணமாகும். சத்யாங்கத்தால் சத்குருவை அடைந்து சத்குருவால் மந்திராதிக்க பூஜையும், அந்த பூஜையால் பக்தியும், பக்தியால் ஞானமும், ஞானத்தால் விஞ்ஞானமும் உண்டாவது சத்தியம். விஞ்ஞானிக்கு நான் அவன் என்றும், குமாரன் பிறன் என்றும், சிநேகிதன் பகைவன் என்றும், மானம் அவமானம் என்றும், லாப நஷ்டம், ஜெயம் அபஜெயம் என்றும் பேதமின்றி சம புத்தி உண்டாகும். இத்தகைய சொந்த புத்தியற்றவன் சிவரூபியாவான். இப்படிப்பட்ட விஞ்ஞானியாக எல்லோரும் ஆவதில்லை. கோடியில் ஒருவனே ஆகிறான். அப்படி உள்ளவனை ஒருவன் கண்டதுமே அவனுடைய சகல பாபங்களும் ஒழிந்துவிடும். பிரதிமா ரூப தேவர்கள் கூட ஒருவனை புனிதப்படுத்த அநேக காலமாகும். விஞ்ஞானியோ அவனை கண்டபொழுதே புனிதமாக்குவான். இல்லற வாழ்க்கையில் இருக்கும் வரையில் பிரதிமா பூஜை செய்ய வேண்டும். சிவரூபமாவது, தேவி ரூபமாவது, விஷ்ணு ரூபமாவது, சூரிய ரூபமாவது, கணபதி ரூபமாவது அல்லது இந்த 5 ரூபத்தையாவது சகல காரணகனான சிவலிங்க பெருமானையாவது பூஜிக்க வேண்டும். மரத்தின் வேரில்தான் நீர் பாய்ச்ச வேண்டும். அப்பொழுதுதான் அது கிளைகளுக்கும் இலைகளுக்கும் பாயும். அதற்கு மாறாக கிளையின் மேல் நீர் வார்த்தால் அது மரத்திற்கு பயனளிக்காது. அதுபோலவே மரத்தின் வேர் போலுள்ள மூல காரணனான சிவபெருமானை பூஜித்தால் அது சகல தேவர்களையும் சார்ந்து திருப்தியை தரும். சிவ பூஜை செய்யாமல் மற்ற தேவர்களை பூஜிப்பது மரக்கிளையின் மேல் சொரியப்படும் நீருக்கு ஒப்பாகும். திரியம்பகனாகிய சிவபெருமானை பூஜித்தால் கோரிக்கைகள் அனைத்தும் சித்தியாகும் என்று பிரம்மதேவர் கூறினார். திருச்சிற்றம்பலம்.